ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். 108 திருப்பதி அந்தாதி அனுபவத்தில் முதல் 2 திவ்ய தேசங்கள் அனுபவம் முடிந்து 3வது திவ்ய தேசமான தஞ்சை மாமணி கோவில் அதனுடைய அனுபவம். இங்கே எம்பெருமான் நீலமேக பெருமாளாகவும் ஸ்ரீ மணிக்குன்ற பெருமாளாகவும் நரசிங்கமூர்த்தியாகவும் இப்படி 3 எம்பெருமானாக காட்சி கொடுக்கின்றான். செங்கமலத்தாயாரோடு கூடின நீலமேக பெருமாளாக பராசர முனிவருக்கு பிரத்யக்ஷமாகவும், ஸ்ரீ மணிக்குன்ற பெருமாள் அம்புஜவல்லி தாயாரோடும், தஞ்சை நாயகி ஸ்ரீ தஞ்சை நாயகி நரசிங்க பெருமாளோடு இங்கே 3 எம்பெருமான்களும் எழுந்தருளி இருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம். 3ம் 1. 3 ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பாடப்பட்ட திவ்ய தேசம். கிருதயுகத்திலே தஞ்சகன், கஜமுகன், தண்டகன் என்றும் அரக்கர்கள் தவம் செய்து கொண்டிருந்த பராசர மகரிஷிக்கு மிகுந்த இடையூறுகளை செய்ய ரிஷிகள் எம்பெருமானிடத்தில் சென்று பிரார்த்திக்க, பகவான் தோன்றி தஞ்சகன அழித்ததனாலே தஞ்சை என்று அவன் பெயராலேயே இந்த திவ்ய தேசம் வழங்கப்படுகின்றது. அடுத்து சிங்க உருவாகி கஜமுகன அழித்ததனாலே தஞ்சை ஆழி என்றும் அவருக்கு பெயர். ஆக பூதத்தாழ்வார் மங்களாசாசனம் 2ஆம் திருவந்தாதியிலே தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமருள்ளும் தன் பொறுப்பு வேலை தமருள்ளும் மாமல்லை கோவல் மதில் குடந்தை என்பரே அல்ல எந்தைக்கு இடம். எந்தை என்னுடைய சுவாமியானவன், சர்வருக்கும் சுவாமியானவன், தாயும் தந்தையுமா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இடம் எது தெரியுமா? மற்ற திவ்ய தேசங்களை காட்டிலும் அவனுடைய அடியார்களினுடைய உள்ளமே ஆகும். தமர் உள்ளமே ஆகும். ஏவல்ல எந்தைக்கு இடம் என்று சொல்றது போலே தஞ்சை, இந்த தஞ்சை மாமணி கோவில் தலை அரங்கம், தலையான திவ்ய தேசமான திருவரங்கம், சிறந்த திருவரங்கம், தன்கால் திருத்தன்கால் தமருள்ளும் தன் பொறுப்பு வேலை அன்பர்கள் தம் கதியாக நினைத்திருக்கும்படியான திவ்ய தேசமானது வட திருவேங்கடம், திருவேங்கட மாமலையே. ஆக இந்த திவ்ய தேசங்கள் தஞ்சை மாமணி கோவில், சிறந்த திருவரங்கம், அன்பர்கள் தங்களுக்கு கதியாக நினைத்து கொண்டிருக்கக்கூடியதான திருவேங்கடம் என்ன, அதற்கு மேலே மாமல்லை தமருள்ளும் மாமல்லை கோவல் மதில் குடந்தை திருக்கடல் மல்லை, திருப்பார்க்கடல், அன்பர்கள் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கக்கூடியதான திருக்கடல் மல்லை, திருக்கோவலூர், மதில்களாலே சிறந்திருக்கும்படியான திருக்குடந்தை. அதனால மதில் குடந்தைன்னு சொல்றார். மதில்களாலே சிறந்து விளங்கக்கூடியதான திவ்ய தேசம் திருக்குடந்தை ஆகிய திருப்பதிகள்லாம் பகை அழிக்கவல்ல எம்பெருமானுக்கு இடம், ஏவல்ல எந்தைக்கு இடமானது. பகைவர்களை எல்லாம் அழித்து ஆசிரித ரக்ஷணார்த்தமாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இவை. அந்த இடங்களை காட்டிலும் அடியவர்களுடைய இடத்திலேயும் இடமான உள்ளத்திலேயும் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான். தமர் உள்ளம், தன்னுடைய அடியார்களினுடைய உள்ளத்துல மிகவும் உகந்து எழுந்தருளி இருக்கின்றான் எம்பெருமான் என்று பூதத்தாழ்வார் ஒரு பாசுரத்திலேயும், அடுத்து திருமங்கையாழ்வார் 3 பாசுரங்கள்ல இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்கின்றார். எம்பிரான் எந்தை என்னுடை சுத்தம் எனக்கரசு என்னுடை வானாள் அம்பினால் அரக்கர் வெறுக்கொள நெருக்கி அவர் உயிர் செகுத்த எம் அண்ணல் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நம்பிகாள் நான் உய்ய கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நான் உய்வதற்கு சிறந்த நாமத்தை கண்டுகொண்டேன், நாராயணா என்னும் நாமத்தை கண்டுகொண்டேன், உய்யும் முறையிலே கண்டுகொண்டேன். இந்த நாமத்தை, நாராயணா என்கின்ற நாமத்தை நான் உய்யும் முறையிலே கண்டுகொண்டேன். அப்ப சிறந்த
எம்பெருமானுடைய அடியார்களை நோக்கி சொல்றார் ஆழ்வார் இங்கே. எம்பிரான் எந்தை, எம்பிரான் சுவாமியானவன் எந்தை, எனக்கு தலைவன், எனக்கு தந்தை போன்றவன், சுற்றம் பந்துக்கள் போல இருக்கக்கூடியவன், எல்லா உறவு முறையும் ஆனவன், எனக்கு அரசு, எனக்கு என்னை ஆள்பவன், அரசன்னா ஆள்வக்கூடியவன். அதனால எனக்கு அரசு, என்னுடைய வாணாள், என்னுடைய வாழ்நாளுமாக இருக்கக்கூடியவன். அன்பினால் அரக்கர் வெறுக்குள நிறக்கி, தாம் கையிலே கொண்ட அம்பினால் அரக்கர்கள் எல்லாம் அஞ்சி ஓடுமாறு அழித்தவனானவன். வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை, மிகுந்த மதில் வலிமை பெற்றதான தஞ்சை மாமணி கோவில் என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கக்கூடியவனார் ஆவான். அப்ப இங்கே எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமானே எனக்கு தந்தையானவன், சர்வ உறவு முறையும் ஆனவன், பந்துக்களானவன், என்ன ஆள்பவன், என் வாழ்நாள் முழுவதுமாக என்னோடு இருக்கக்கூடியவன். எப்படி அரக்கர்களை தன்னுடைய அம்பினாலே ஓடும்படிக்கு செய்து மற்றையவர்களை ரட்சித்தானோ அதுபோலே எனக்கு அவனை நெருங்குவதற்கு, அவனை அடைவதற்கு தடையா இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் தன்னுடைய அம்பினாலே போக்கக்கூடியவன் இங்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான். அவனை வழிபட்டு நாராயணா என்கின்ற திருப்பெயரை, அவனுடைய நாமத்தை நான் உய்யும் முறையிலே கண்டு கொண்டேன் என்று அற்புதமா இங்கே சொல்றார். ஆக தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகாள் அத்தனை பேரும் அடியவர்களே நான் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமத்தை உய்யும் முறையிலே கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்றார். ஆக பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இந்த திருப்பதியை நோக்கி சொல்லக்கூடிய பாசுரம், போதக்கேள் நெஞ்சே உனக்கும் இது நன்று எனக்கு, உனக்கும் நன்று எனக்கும் நன்று. நெஞ்சே நான் சொல்றேன், நன்னாக கேள். மேதக்க நன்மை இனி வேறில்லை, போத பெருந்தஞ்சை மாமணியை பேணி வடிவம் பொருந்தஞ்சை மாமணியை போற்று. தன் நெஞ்ச நோக்கி சொல்றது, மற்ற அடியவர்களுக்கு நல்லது சொல்றது போல இங்கே உபதேசம் பண்றார். நான் சொல்றத கேளு நெஞ்சே, உனக்கு இதுதான் நல்லது. எப்படி நாம் ஒருத்தருக்கு ஹிதம் சொல்றோமோ அது போல சொல்றார். உனக்கு நல்லதையே சொல்றேன் கேள். இதை காட்டிலும் வேறு ஒரு உயர்த்தியான நல்லதுங்கிறது ஒண்ணுமே இல்லை, வேறு ஒன்று கிடையாது. அப்படி என்ன நல்லது அப்படின்னு கேட்டா, மேதக்க நன்மை, இதைவிட உசத்தியான சிறந்ததான ஒரு நன்மை அப்படின்னு சொல்ல முடியாது. போத பெரும் தஞ்சை, பெருமை மிக்க தஞ்சை மாமணி கோவில் எம்பெருமான நன்கு விரும்பி பேணி, அவனிடத்துல ஆசை கொண்டு விரும்பி அந்த எம்பெருமானுடைய 5 ஆயுதங்களையும், பஞ்ச ஆயுதங்களையும், அந்த பெருமானுடைய மார்பிலே தங்கிய திருமகளையும் கௌஸ்துப மணியையும் நீ போற்றுவாயாக. ஆக பல்லாண்டு பாடுங்கள்னு சொல்றார் பெரியாழ்வார். பல்லாண்டு சொல்றது போலே உனக்கு பல்லாண்டு, உன்னுடைய திருமார்பிலே எழுந்தருளி இருக்கும் திருமங்கைக்கு பல்லாண்டு, உன்னுடைய பரிகரங்களான சங்கு சக்கரங்கள் அடியவர்களுக்கு எப்பொழுதும் பல்லாண்டுன்னு சொல்லுங்கள். அப்படி பல்லாண்டு மங்களாசாசனம் செய்யறது ஒன்றுதான் உண்மையான நல்ல காரியம் என்று இந்த இதற்காட்டிலேயும் வேறு ஒரு நல்ல உபதேசமானது ஹிதமானது இல்லை என்று அவரே இங்கே சொல்றாராக. போத பெருந்தஞ்சை மாமணியை பேணி வடிவம் பொறும் தஞ்சை மாமணியை போற்று. மாமணியானவன், கிடைப்பதற்கு அரிதானவன், ஆனால் சர்வ சுலபனா நாம் எட்டும்படிக்கு இங்கே எழுந்தருளி இருக்கின்றானே. அப்படி அங்கே தஞ்சை மாமணி கோவிலிலே தஞ்சை ஆழியை, நீலமேகனை, மணிக்குன்றனை நீ போற்றுவாயாக. நெஞ்சே நீ போற்று அப்படின்னு இங்கே பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சொல்றார். அப்படி அவரோடு சேர்ந்து அந்த எம்பெருமான போற்றி அடுத்த திவ்ய தேசத்துக்கு நாம் செல்வோம். அடுத்த பதிவிலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.